ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங். சரி, நம்மளுடைய எப்படி ராகி ஆட்ட தோசை பார்க்கலாம். அடிக்கல போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்துட்டு 1/2 டம்ளர் ராகி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் ராகி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் பச்சை பயிறு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் வந்துட்டு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் முக்கியமாக வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் வந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் அரைச்சிட்டு 5 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு டார்க் ப்ரௌன் கலர் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா வந்துட்டு அது சரியாயிடும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா அரைச்சிட்டு நம்ம வந்து அந்த மாவு இருக்கு இல்லையா, அது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அது கூட வந்து கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை வந்து சேர்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிடலாம். தோசை வந்துட்டு நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு நீங்கள் சாப்பிடலாம். செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. அவன் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனோட டாட்டா பாய்.